ஒரு காட்டில் கம்பீரமான சிங்கம் ஒன்று வசித்து வந்தது. அதற்கு ரொம்ப நாளாகவே ஒரு சந்தேகம். நாம் இருக்கிற இடத்துல ஒரு நாற்றம் வந்துகிட்டே இருக்கே. ஒருவேளை என் வாய் தான் நாறுதா? யார்கிட்ட கேக்குறது? ஒரே யோசனையாகவே இருக்குது. யார்கிட்டயாவது கேட்டா அவமானமா போயிட்டா என்ன பண்றது? ம், நானே இந்த காட்டின் ராஜா. யார் என்ன அவமானப்படுத்த போறாங்க? அப்படி ஏதாவது நடந்துச்சு, அவ்வளவுதான், ஒரே அடி. அந்த நேரம் பார்த்து கழுதை ஒன்று வந்தது. ஹே கழுதையே, இங்க வா. எங்க போயிட்டு இருக்க? வணக்கம் சிங்கராஜா, என்ன விஷயமா எதுக்கு என்ன கூப்பிடுறீங்க? டேய் கழுத பையா, எனக்கு ஒரு சந்தேகம். என் வாய் நாத்த அடிக்குதான்னு பார்த்து சொல்லு. கழுதையும் பயத்துடன் பக்கத்தில் வந்து, ஆமாம் மகாராஜா, உங்கள் வாய் நாட்டம் அடிக்கிறது. அப்படி சொன்னதும் தான் தாமதம். என்ன தைரியம்? நான் இந்த காட்டுக்கே ராஜா, ஏன் வாய் நாற்றம் அடிக்குதுன்னு சொல்ல? அப்படி சொல்ல உனக்கு எவ்வளவு தைரியம்? சொல்லி கழுதைய அடிச்சு சாப்பிட ஆரம்பிச்சது. அடுத்த கொஞ்ச நேரத்திலேயே முயல் குட்டி ஒன்று வந்தது. அதே கேள்வியை சிங்கம் முயல் கிட்ட கேட்க, முயல் சுற்றும் முற்றும் பார்த்துட்டு கீழே கிடந்த கழுதையோட மீதி பாகங்களை பார்த்ததும் அதுக்கு பயமும் வந்தது, புரிஞ்சும் போச்சு. உடனே சுதாரிச்சுக்கிட்டு, உடனே சிங்கத்துக்கு கோபம் வந்துருச்சு. பொய்யாடா சொல்ற? அப்படின்னு சொல்லிட்டு ஒரே அடி, அவ்வளோதான், முயலும் சுருண்டு விழுந்துருச்சு. அடுத்தது நரி அந்த பக்கமா வந்தது. ஹே நரி, இங்க வா. அப்படின்னு சிங்கம் கூப்பிட நரி பார்த்ததும் புரிஞ்சுக்கிட்டது சூழ்நிலைய. சிங்கம் விஷயத்த சொன்னதும் புத்திசாலியான நரி தந்திரமாக, மகாராஜா, எனக்கு 2 நாளாவே ஜலதோஷம், மூக்கு வேற, வாசனையே தெரியல. அதனால வேற யார்கிட்டயாவது கேட்டு பாருங்க ராஜா. அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஓட்டம். சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி யோசிச்சு முடிவெடுக்கணும். அப்பதான் தந்திரக்கார நரி மாதிரி தப்பிச்சுக்க முடியும். ஓகே குட்டீஸ்.